கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க நவம்பர் 11 டு டிசம்பர் 5 கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். ஆனால் இப்போ அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாவம் அப்படின்றது ருணரோக சத்ருஸ்தானம். ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அது மாதிரிலாம் நம்ம குணாதிசயங்களில் மாற்றம் ஏற்படும் போது நம்மளுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தூக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. திருப்பி சுகர் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க குரு பகவான் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நம்மளுக்கு ஏற்படுத்துவார். நம்ம என்ன பண்ணணும், அடடா இதெல்லாம் செய்யக்கூடாதுயா, எப்பயுமே சக்கரை அப்படின்போது நம்ம லைஃப் லாங் டயட்டை மெயின்டைன் பண்ணோம்யா, நம்ம ஆஸ்பத்திரி போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டோம், இப்போ திருப்பி ஆஸ்பத்திரி போய் ரொம்ப கஷ்டப்படுற வேலை வேணாயா அப்படின்ற கான்ஷியஸ் இருக்குது அப்படின்னா பெருசாக எந்த விதமான கெடுதலும் கிடையாது. அந்த கான்ஷியஸ் நம்மளுக்கு வேணும். இந்த கான்ஷியஸை குரு பகவான் ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் டிசம்பர் 5 மார்ச் 11 2026 அவர் மிதுனத்தில் போகிறார். மிதுனத்துல இருந்து வந்தவர் திருப்பி மிதுனத்துக்கு போகிறாரு. இது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்ட குருவாக இருக்காரு. 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் எல்லா விதத்துலையும் அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுத்துட்டு இருந்தாரு. எங்கெங்க அதிர்ஷ்டம் இது வரைக்கும் எந்த அதிர்ஷ்டமும் நடக்கல அப்படின்றவங்க சுய ஜாதகத்தில் தசநாதன் வலு இல்லாமல் இருக்கலாம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? கோச்சார பிரகாரம் சுய ஜாதகத்தில் ஃபேவராக இல்லாத தசநாதகராக இருந்தால் கூட கோச்சார பிரகாரம் ஒரு 40 to 50% ஒரு நல்லது அப்படின்றது நம்மளுக்கு நடந்திருக்கும். இது கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த 5ஆம் பாவத்தை அதிர்ஷ்ட குரு வக்ரகதி அடைகிறாரே அப்படின்னா அவர் நம்மளுக்கு பிரச்சனை கொடுப்பாரா? இது இவர் லாபஸ்தானத்துக்கும் அதிபன் அப்படின்னும் போது செய்யக்கூடிய தொழிலில் லாபம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தோணும். பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு வேலை நம்ம செய்கிறோம், அதில் 20 ரூபாய் லாபம் வரணும் அப்படின்போது 5 ரூபாய் தான் லாபம் வரும். என்னடா இது 5 ரூபாய் தான் லாபம் வருது, இந்த வேலை செய்யறதுக்கு 20 ரூபாய் லாபம் வந்தால் தான் செய்யணும், கம்மி ஜாஸ்தி லாபத்துக்கு நம்ம செய்யக்கூடாது, இது செய்யறதுக்கு செய்யாமே இருக்கலாம். அந்த ஒரு முரட்டுத்தனமான ஒரு கோபம், ஒரு பிடிவாதம் வேண்டாம். ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா ஹர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ தாங்க குருவே பயிற்சியாச்சு, அதுக்குள்ளே அதிசாரம் நீங்கள் அதுக்குள்ளே வக்ரன்றீங்க. அதாவது என்னன்னாங்க, பிளானட்ரி பொசிஷன்ஸை வச்சு நம்மளோட வாழ்வியலில் பார்த்திங்கன்னா நம்ம நடக்கக்கூடிய சில விஷயங்களில் மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். அதனால் சின்ன சின்ன மாற்றங்களை கூட நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் உங்கள் நல்லதுக்காக, ஓகேங்களா? ஸோ அதை பற்றி பெருசாக கமெண்ட் அப்படின்றது தேவையில்லை. பொதுவாக இந்த குரு வக்ர பயிற்சி பாருங்கள், அதிசாரத்திலே குரு வக்ரகதி அடைகிறாரு. அதுக்கப்புறம் அவரோட இயல்பு நிலை, அவரோட ஸ்தானபலம், அதாவது மிதுனத்துக்கு போயிட்டு திருப்பி அவர் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ பலன்கள் 2 விதமாக இருக்கும். தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், நவம்பர் 11 அக்டோபர் 18 டு டிசம்பர் 3, சில பஞ்சாங்கத்தில் டிசம்பர் 5. இது பார்த்திங்கன்னா குரு அதிசார பயிற்சி. இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்திலையும் நவம்பர் 11 வரைக்கும் கடகத்தில் ஒரு உச்சமாக இருக்கார். அதுக்கப்புறமும் கடகத்தில் தான் இருக்கார், ஆனால் வக்ரகதி அடைகிறார். அப்போ அது ஒரு பலன். அதுக்கப்புறம் திருப்பி மிதுனத்துக்கு போய் அது ஒரு பலன். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நவம்பர் 11 டு டிசம்பர் 5 கடகத்தில் குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு. அந்த காலகட்டத்தில் பலன்கள் ஒரு விதமாக இருக்கும். அவரோட பார்வை சனி மேலே இருக்குது, 9ஆம் பார்வை. அப்போ ஆல்மோஸ்ட் சனி பாருங்கள் ரொம்ப கெடு பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு சில ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராசிகளுக்கு சனி நல்லிஃபை ஆகிடுவார். சனி நற்பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு இருக்க ராசிகளுக்கு சனி இன்னும் கொஞ்சம் நற்பலன்களை சேர்ந்து கொடுப்பார். அது ஒரு ப்ளஸ். அதுக்கப்புறம் டிசம்பர் 5 டு மார்ச் 11 இவர் பார்த்திங்கன்னா கடகத்துலேருந்து ஒரு மிதுனத்துக்கே போகிறார். மிதுனத்துக்கு போயிட்டு மார்ச் 11 2026 வரைக்கும் மிதுனத்தில் வக்ரகதி அடைகிறார். ஆக பலன்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்கள், நவம்பர் 11 டு டிசம்பர் 5 கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். ஆனால் இப்போ அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் அப்படின்றது ருணரோக சத்ருஸ்தானம். ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது கடன் வந்துருமா, நோய் ஜாஸ்தி வந்துருமா, எதிராளிகள்ன்றது ஜாஸ்தி ஆகிடுவாங்களா அப்படிலாம் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. குரு பகவான் அந்த பாவத்தில் உட்காந்துட்டுருக்காரு அப்படின்னும் போதே நம்ம பாருங்கள், கும்பராசி அன்பர்கள் பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படின்னாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கான ஆயத்திய பணிகளை நீங்கள் செய்வீங்க, கடனை அழகாக அடைச்சிட்டு வருவீங்க அப்படின்றது உண்மை இல்லைங்களா? அதே மாதிரி பாருங்கள், நோயிலிருந்து ஒரு விடுதலை அப்படின்றது நடக்கும் அப்படின்றதும் உண்மை. எதிரிகள் இருக்க மாட்டாங்க, இதுவும் உண்மை. ஆனால் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, இப்பயும் இதே மாதிரி பலன்கள் வருமா அப்படின்னா பலன்கள் எப்படி வரும் அப்படின்னா அதெல்லாம் குரு பகவான் செய்ய தான் செய்வார். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு நோய் பெட்டராக இருக்குது. குரு 6ஆம் பாவத்தில் வந்ததுலேருந்தே நோய் ரொம்ப பெட்டராக இருக்குது.
எனக்கு நோயிலேருந்து நல்ல விடுதலை ஆகிட்டு வந்தேன். ஸோ நான் இப்போ பெருசாக அப்போ டயட்டெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் டாக்டர் வந்து பாருங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் 3 நேரமும் எடுனாங்க. இனிப்பு சாப்பிட வேணாம்னு சொன்னாங்க. அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இப்போ இந்த காலகட்டத்தில் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தான் உடம்பு நல்லா இருக்கு, அட போயா இந்த பத்திய சாப்பாடுலாம் என்னத்தை சாப்பிட்டு, காயே சாப்பிட பிடிக்கலையா, சாதம் நல்லா சாப்பிட்டா தான் எனக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம உணவு முறைகளில் கொஞ்சம் மாற்றம் அப்படின்றத ஏற்படுத்துவோம். சர்க்கரைக்கு மருந்து பெருசாக சாப்பிட மாட்டோம், இனிப்பு சாப்பிட ஆரம்பிப்போம். இந்த மாதிரிலாம் நம்ம குணாதிசயங்களில் மாற்றம் ஏற்படும் போது நம்மளுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தூக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. திருப்பி சுகர் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க குரு பகவான் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நம்மளுக்கு ஏற்படுத்துவார். நம்ம என்ன பண்ணணும், அடடா இதெல்லாம் செய்யக்கூடாதுயா, எப்பயுமே சக்கரை அப்படின்போது நம்ம லைஃப் லாங் டயட்டை மெயின்டைன் பண்ணோம்யா, நம்ம ஆஸ்பத்திரி போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டோம், இப்போ திருப்பி ஆஸ்பத்திரி போய் ரொம்ப கஷ்டப்படுற வேலை வேணாயா அப்படின்ற கான்ஷியஸ் இருக்குது அப்படின்னா பெருசாக எந்த விதமான கெடுதலும் கிடையாது. அந்த கான்ஷியஸ் நம்மளுக்கு வேணும். இந்த கான்ஷியஸை குரு பகவான் ஏற்படுத்துவார். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த கான்ஷியஸை வந்து உணர வைப்பார். நம்ம செய்யலை அப்படின்னா திருப்பி நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். பெரிய லெவலில் கிடையாது, லைட்டாக ஒரு 2 நாள் போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர மாதிரி வரும். ஸோ இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் கடன். எனக்கு கடன்லாம் வந்து பாருங்கள் நல்லா அடைஞ்சி வந்துருச்சு, நான் பகுதி அடைச்சிட்டேன், இப்போ எனக்கு வந்து தேவைப்படுது, அதனால் நான் வந்து ஒரு கிரெடிட் கார்டில் எனக்கு லோன் கொடுக்குறேன்றாங்க, நான் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். நான் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது, எனக்கு திருப்பி ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாபிலிட்டி இருக்குன்னா தாராளமாக வாங்குங்க. ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு கெப்பாபிலிட்டி இல்லை, எனக்கு லோடு வந்து ஜாஸ்தியாகுது, பேர்டன் ஜாஸ்தியாகுது அப்படின்னும் போது அவன் கொடுக்குறானே அப்படின்றதுக்காக நம்ம வாங்கக்கூடாது. நம்மளுக்கு நெசசரி இருக்குது அப்படின்னா தான் வாங்கணும். இந்த விஷயத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. சனி வந்து பாத சனியாக இருக்கார். பாத சனி மேலே குருனோட 9ஆம் பார்வை இருக்குது. அப்போ சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுவார். அப்போ நம்மளுக்காக இந்த மாதிரிலாம் தோணும். நம்மளுக்கு ஒரு இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கு எல்லாம் சுற்றி நல்லா இருக்கும்போது நல்லா நடக்குது அப்படின் போது நம்ம இந்த நல்லா நடக்கிறது நிரந்தரம் அப்படின்னு நினச்சிப்போம். அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து எந்த ஒரு நல்ல பலன்களும் நிரந்தரம் இல்லை அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடாது. இன்றைக்கி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், பேக்கப் பண்ணி வச்சுக்கணும். நாளைக்கு வருமானம் இல்லை அப்படின்னாலும் நம்ம டேக்கிள் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோக குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டிசம்பர் 5 மார்ச் 11, 2026 அவர் மிதுனத்தில் போகிறாரு. மிதுனத்தில் இருந்து வந்தவர் திருப்பி மிதுனத்துக்கு போகிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்ட குருவாக இருக்காரு. 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் எல்லா விதத்துலையும் அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுத்துட்டு இருந்தார். எங்கெங்கே அதிர்ஷ்டம், இது வரைக்கும் எந்த அதிர்ஷ்டமும் நடக்கலை அப்படின்றவங்க சுய ஜாதகத்தில் தசநாதன் வலு இல்லாமல் இருக்கலாம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? கோச்சார பிரகாரம் சுய ஜாதகத்தில் ஃபேவராக இல்லாத தசநாதகராக இருந்தால் கூட கோச்சார பிரகாரம் ஒரு 40 to 50% ஒரு நல்லது அப்படின்றது நம்மளுக்கு நடந்திருக்கும். இது கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த 5ஆம் பாவத்தை அதிர்ஷ்ட குரு வக்ரகதி அடைகிறாரே அப்படின்னா அவர் வந்து நம்மளுக்கு பிரச்சனை கொடுப்பாரா அப்படின்னா பிரச்சனை எதுவும் கொடுக்க மாட்டார். இப்போ நிறைய கும்பராசி அன்பர்கள் குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரே அட்டம்ப்டில் கரு கூட்டுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. புரியுதுங்களா? அப்போ என்ன நடக்கும், ஒரு குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணால் கரு கூடுச்சுங்க, அது வந்து கலைஞ்சிருச்சு, திருப்பி 2வது அட்டம் கூடுச்சு, கரு கலைப்பு, ஒரு அட்டம்ப்ட் வந்து ஃபெயிலியராக போகிறதுக்கு, இல்லை கருவே கூடலங்க ஃபெயிலியராக போச்சு அப்படின்ற ஒரு சான்ஸ். புரியுதுங்களா? கண்டிப்பான பேபி அப்படின்றது வரும். அதுக்கான முயற்சிகள் நீங்கள் விடக்கொள்ளலாம் கூடாது, நீங்கள் பாட்டுன்னு செஞ்சுட்டே இருங்க. சரிங்களா? தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் வந்துச்சுங்க, நிறைய செலவு வந்துச்சு, குழந்தையின்மைக்கு நாங்கள் வைத்தியம் பண்ண போய் எங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போச்சு, எங்களுக்கு டாக்டர் சொன்னதை செய்ய முடியல, இப்படியும் ஒரு அமைப்பு வரலாம். பூர்வீக சொத்துக்கு நாங்கள் கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பிளான் பண்ணுறவங்க இந்த காலகட்டம் வேண்டாம். எங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்குங்க, அதை வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறோம், இந்த காலகட்டம் பெரிய லாபம் அப்படின்றது நம்மளுக்கு வராது. புரியுதுங்களா? சரிங்க. இப்போ எங்கள் பிள்ளைங்க சுத்தமாக சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது, அதை ஏதாவது பண்ணி கரெக்டாக திருத்தணும், தங்க கம்பியாக மாற்றணும்னு நினைக்கிறோம். இந்த காலகட்டம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அப்படியே ஆஸ் இட் இஸ் எது எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும், அது அப்படியே போட்டோம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 and 11, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். யாருக்கும் பெரிய லெவலில் வாக்கு கொடுக்காதீங்க, நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன், ஷியோர் 100% நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் யாருக்கும் கொடுக்க வேணாம். நம்மளால் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும். புரியுதுங்களா? வேண்டாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ரொம்ப தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, நம்மக்கிட்ட உருகி பழகுவாங்க, இவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நகைக்கடையாக இருக்கலாம், நகைக்கடையை இந்த பிள்ளைக்கு வேலை கொடுங்க, நான் கேரண்டி, வேண்டாம். இந்த பிள்ளைக்கு வந்து லோன் கொடுங்க, நான் வந்து ஷூரிட்டி கை எழுத்து போடுறேன், வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வாக்கு உத்தரவாதம் நம்ம கொடுக்கறது வேண்டாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு அப்படின்னு இருந்துடுறது நல்லது. அதுக்கும் மேலே இது வந்து இவர் வந்து லாபஸ்தானத்துக்கும் அதிபன் அப்படின்னும் போது செய்யக்கூடிய தொழிலில் லாபம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தோணும்.
பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு வேலை நம்ம செய்கிறோம், அதில் 20 ரூபாய் லாபம் வரணும் அப்படின்போது 5 ரூபாய் தான் லாபம் வரும். என்னடா இது 5 ரூபாய் தான் லாபம் வருது, இந்த வேலை செய்யறதுக்கு 20 ரூபாய் லாபம் வந்தால் தான் செய்யணும், கம்மி ஜாஸ்தி லாபத்துக்கு நம்ம செய்யக்கூடாது, இது செய்யறதுக்கு செய்யாமே இருக்கலாம். அந்த ஒரு முரட்டுத்தனமான ஒரு கோபம், ஒரு பிடிவாதம் வேண்டாம். 5 ரூபாய் லாபம் வந்து 10 ரூபாய் லாபம் வருது அப்படின்னா கூட மீதி 10 ரூபாய் நம்மளுக்கு அனுபவமாக நம்மளுக்கு நிற்கும். ஸோ தாராளமாக நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. எனக்கு இவ்வளோ லாபம் வந்தால் தான் செய்வேன், எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வந்தால் தான் நான் வேலைக்கு போவேன், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வேண்டாம். எனக்கு 1 லட்சம் ரூபாய், ஏன் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற திறமை கூட இருக்குது, எனக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட நான் போவேன். அப்படி காம்ப்ரமைஸ் இருக்குது அப்படின்னா இந்த காம்ப்ரமைஸும் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய நல்லதை கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட வீண் வாதம், வீணாக தேவையில்லாத பிரச்சனை அப்படின்றது வேண்டாம். அவங்க பெரிய ஆளாக, அவங்களே பெரிய ஆளாக இருந்துட்டு போட்டு நம்ம விட்டு கொடுத்து போவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவான பலன்கள்ங்க. இப்போ இந்த சுய ஜாதகத்தில் எனக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு ரொம்ப எக்ஸாக்டாக நான் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னாலும் நான் வந்து பாருங்கள், பொண்ணுக்கு இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன், குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன், ஃபாரின் போகலான்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து பாருங்கள் 2வது திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறேன், டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், இப்படி நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா. ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்களோட ஹாரோஸ்கோப்பை நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.